அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தை கலாம் வ மஃபிரத்தை மகாம் வ நூரே ஜிசாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم هب لنا إيمانا واستقامة وعفوا وعافية. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. اللهم زدنا ولا تنقصنا. اللهم أعطنا كثيرا كثيرا راحة وعفوا وعافية ورزقا مكملا حلالا طيبا. اللهم ارزقنا رزقا حلالا طيبا وحياة واسعة وفضلا كاملا وقلبا منورا وعينا نورا وفي دماغنا راحة ورحمة نورا وفي لساننا لسانا ذاكرا شكرا وحمدا لله ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم اغفر لنا ولوالدينا ولأساتذتنا ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات برحمتك يا حي يا قيوم برحمتك نستغيث يا الله. أما بعد، أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. الذين آتيناهم الكتاب يعرفونه كما يعرفون أبناءهم وإن فريقا منهم ليكتمون الحق وهم يعلمون. الحق من ربك فلا تكونن من الممترين. சர்வ புகழும் சக்தி வாய்ந்த தனித்தோனாகிய ஹக்குல் ஆலமீன் ரப்புல் இஸ்ஸா ஒருவனுக்கே உரித்தாது. சாந்தியும் சமத்துவமும் சமாதானமும் காரூன்ய நபி சையீதுல் காயினாத் முஹம்மது அல் முர்த்தலா அஹ்மது அல் முஸ்தபா தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும், பரிசுத்த அகல பைத்துக்கள் கிளையார்கள் மாணவியின் குடும்பத்தார்கள் பாட்டன் பூட்டி பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஈசா ரூஹுல்லா அவரை எண்ணியூர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முழு உம்மத்துக்களின் மீதும் அல்லாஹ்வின் அஃபுவும் ஆஃபியத்தும் ரஹ்மத்தும் சாந்தியும் சலாமும் நிரந்தரமாக உண்டாகுவதுடன் நம்முடைய வாழ்வை மிகச்சிறந்ததாக யாரிடத்திலும் கையேந்தாமல் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்று அனுபவித்து குடும்பத்தார்களுக்கும் தாராளமாக கொடுத்து மனைவி மக்களை சந்தோஷப்படுத்தி தீனின் பக்கம் திசை திருப்பி நல்ல பல அமல் செய்ய வைத்து ஏழை எளியோர்களுக்கும் நமக்கு கிடைத்த பொருளாதாரத்தை செலவு செய்கின்ற ஒரு அருள் பாக்கிய பொக்கிஷத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வையும் ஜெகஜோதியாக மிக பெரும் அருளுடையதாக நறுமணமுடையதாக
ஆக்குவதற்கு பல்வேறான துறைகளில் பல்வேறான சாரம்சங்களை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. அதிலே ஒன்று குடும்பம். இந்த குடும்பத்தை யார் மிக அமைதியாக சந்தோஷமாக அவர்களுடைய மனம் கலங்காமல் தாய்மார்களை அரவணைத்து, மனைவி மக்களை அரவணைத்து, மார்க்க அனுஷ்டான அனுகூலங்களை கடைபிடிக்கும்படியான நிலைகளிலே அவர்களுக்கு ஒத்துழைத்து, உணவு உடை உள்ளத்தில் மகா திருப்தி திக்ரு ஃபிக்ரு இவைகளோடு குடும்பங்களை அனுசரித்து எத்தகைய வேற்றுமையும் இல்லாமல் தன்னைத்தான் அருள் பாலிக்கின்ற அல்லாவிற்கு நன்றி செய்து அவனுடைய நியமத்தை நாம் அனுபவிப்போமேயானால் அல்லாஹ் இவ்வுலகத்திலே இந்த குடும்பத்தை சுவர்க்க பகுதிகளில் ஒரு பகுதியாக தரான். எவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஃபாத்திமத்த ஸஹரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தனது இதய கொலை துண்டு என்று சொன்னார்களோ, அதுபோன்று இந்த உலகத்தினுடைய வாழ்வை குடும்பத்தை நாம் சரியாக உவந்து அவருடைய மனம் கலக்கம் ஏற்படாமல் மனைவி மக்களை நாம் பேணி பாதுகாத்து வருவோமேயானால் சுவர்க்க நியமத்தின் துண்டுகளின் குலைகளாக குடும்பங்கள் நமக்கு அல்லாஹ் ஐக்கியப்படுத்தி கொடுப்பான். நாம் இந்த உலகத்தை பொறுத்தவரை மனைவி மக்களை ஒரு சாதாரண அடிமைகளை போன்றுதான் கொண்டு செலுத்தி கொண்டிருக்கோம். காரணம் என்ன? நம்முடைய அகம்பாவ அகந்தை வாயினால் வருவது ஆண்களுக்கு, நான் சம்பாதித்து நீ வீட்டில் இருந்து உட்கார்ந்து சாப்பிட்றேன்றாங்க. நீ சம்பாதிப்பது வாஸ்தவம்தான், அவளை உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு தான் எல்லாம் படைச்சிருக்கான். பெண் வீட்டின் முதல் மூத்த நிலை, ராஜநிலை என்று சொல்லுவாங்க. அந்த நிலைக்குள்ளேயும் ஆண் நிலைக்கு வெளியே சம்பாதித்து நிலைக்குள் கொண்டு வந்து பெண்களுக்கு கொடுப்பதும் தான் இஸ்லாத்துடைய கடமைகளில் பிரதான கடமை, அமல்களை போன்று உள்ள ஒரு கடமை. பெண்களை போற்றி பாதுகாப்பது கண்ணின் இமைகளை விட மிகச் சிறந்தது என்பதை இஸ்லாமிய சமூக மக்கள் இன்றைக்கு மறந்துட்டாங்க. நாங்கள் கரெக்டாக தான் நடக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கரெக்டாக நடப்பதற்கு உண்டான வாகுகள் பெண்களை விசாரிக்கும் போது தான் தெரியும். இந்த பெண்களுடைய வாழ்வுகளை நாம் எப்படி இன்றைக்கு எடுத்து கொண்டு செலுத்துகின்றோம். மாணவியின் மீளாதிலே, அவர்களுடைய பிறப்பிலே, அவர்களுடைய ரபீல் அவ்வலிலே நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு அவசியமானது பெண்ணின் பெண்மை. அல்லாஹ் அதில் எத்தனை பெரிய நியமத்துக்கள் வைத்திருக்கின்றான். முத்து என்று சொன்னால் சிப்பிக்குள் இருக்கும் என்று விளங்கிக் கொள்வார்கள். தங்கம் என்று சொன்னால் அது மண்ணின்குள் ஒரு மலை கட்டியாக இருக்கும் என்று விளங்கிக் கொள்வார்கள். வெள்ளி என்று சொன்னால் மண்ணுக்குள் அது வெண்மையாக இருக்கும் என்று விளங்கிக் கொள்வார்கள். அதே போன்று நெல் நவ தானியங்கள் என்று சொன்னால் அது வித்தில் மண்ணுக்குள் விளைந்து மேத்தஹப்பா பல 100 மடங்கு வெளியாகக்கூடியதாக விளங்கிக் கொள்வார்கள். இதே பூமியிலே காரம், இனிப்பு, உரப்பு, புளிப்பு, உவப்பு, துவர்ப்பு, இன்னும் சப்பு, உப்பு இவைகளெல்லாம் இந்த வானின் ரிசுக்கிலிருந்து ஒரு துளி மலையிலிருந்து இந்த மண்ணை நோக்கி வருகின்ற பொழுது நிலைகளுக்கேற்ப மாற்றப்படுகின்றது. இதுதான் குடும்ப வாழ்வின் மனைவிகளின் நிலைகளும். ஒரு கணவன் மனைவியை எப்படி கொண்டு செலுத்துகின்றானோ அவ்வாறே மனைவி கணவனை கொண்டு செலுத்துவான். ஒரு கணவன் மனைவியிடத்தை எப்படி அன்பை காட்டுகின்றாலோ அவ்வாறே அவளும் அன்பை காட்டுவாள். ஒரு கணவன் மனைவியின் குடும்பத்தை எப்படி போற்றி போல்கின்றார்களோ அப்படி அந்த குடும்பம் அந்த மருமகனை கணவனை போற்றி போலும். இதுவெல்லாம் நியாயத்தின் ஒரு பகுதி அல்லவா? இன்றைக்கு நாம் எப்படி வாழுகின்றோம்? கடமைகளில் பல்வேறான கடமைகள், அவைகளிலே ஒன்று குடும்பம். இந்த குடும்பத்தை நாம் உகந்து மதித்து செயல்படுத்தக்கூடிய திறன்கள் நம்மிடத்தில் இருக்கா? இவனுக்கு தேவைண்டா மனைவிட்ட கொண்டாடிட்டு போவான். என்னப்பா இன்னும் சில மூதேவி இருக்கான், அம்மாண்டுவான்.
அடே அம்மாடி இங்கே வா அப்படின்வான். அம்மா என்று சொல்வது முளைப்பால். தாயிடத்தின் மார்பில் யார் பால் அருந்தினார்களோ அவர்கள் தான் அம்மா, கொடுத்தார்களோ அவர்கள் தான் அம்மா. அது அன்னில் அம்மா என்று பெத்த பிள்ளையை சொல்லலாம், கூட பிறந்தவங்கள சொல்லலாம். அக்காவை அம்மாடி, தங்கச்சியை அம்மாடி, வாடா கண்ணு அப்படி சொல்லலாம். ஏண்டா அவைகள் நமக்கு ஹராமானவை. ஹலாலாக்கப்பட்ட மனைவியை அம்மா அம்மாடி என்று சொல்வதற்க அது அவ்வளோ சால சிறந்ததல்ல, அவ்வளோ உயர்வான சொல்லும் அல்ல. அம்மா என்று மனைவியை பார்த்து நாம் சொல்லக்கூடிய வார்த்தை மஜாசி. ஹக்கீக்கியில் உண்மையில் அவள் தலாக்குடைய நிகழ்வுக்கு போயிடுறான். என்னங்க அம்மான்னு தானே சொன்னேன், அதுதான்டா பொசக்கட்டப்பல, அம்மா என்று சொல்லாதே. மனைவிக்கு எத்தனையோ இருக்கு. அப்பான்னு சொல்லு, மச்சின்னு சொல்லு, காதலின்னு சொல்லு, ஐ லவ் யூ ஜரீனான்னு சொல்லு. அப்போ உனக்கு என்ன மனைவியை புகழ முடியுமோ அப்படி புகழு. ஒருத்தருக்கு குடும்பத்தை எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டு இருக்கு. வந்து அழுது அழுது சில விஷயங்கள் கேட்பார், சொல்லுவார். அந்த பையன் சிறு வயசு வாலிபர், எனக்கு குடும்பத்தை திருப்தியே இருக்க மாட்டுது, மனங்கசந்த வாழ்க்கையாக இருக்குது, எல்லாம் கொடுத்துருக்க நேமத்தை அனுபவிக்க முடியல அப்படின்னு. அப்போது சரியா யோசனை பண்ணி அல்லாட்ட உன்னை பற்றி ஒரு துவாவாக வச்சு கேட்குறேன், அல்லா என் மனசில் போட்டான்னா உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த பையனை கொஞ்சம் பொறுமையோடு இரு, மனைவியுடைய தேவைகளை கொடு, சாயங்காலமான அந்த பிள்ளைக்கு பூ அது என்ன ஆசைப்படுமோ அந்த ஆசைக்குள்ள பொருளை வாங்கி கொடு, அது நமது கடமை இல்லையா மனைவிக்கு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓட்ட கொஞ்சம் கொஞ்சம் மாறிச்சு. இருந்தாலும் மேம்படியான வேலை அப்படின்னு போகும்போது அது அங்கே கிடைக்கிறது. அப்போது ஒரு 15 நாள் ஓடிச்சு, திருப்பி வந்தான். எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. இருந்தாலும் அல்லாட்ட இஸ்திகாரா ஓதிட்டு, அதுக்கு என்ன ஓதணுமோ ஓதிட்டு அல்லாட்ட கேட்கும்போது மனசில் சில வார்த்தைகள் போடுவான்ல. நம்ம பெரிய இவனா அப்படின்ட்டு கேட்காதீங்க, போடுவான். அல்ல நம்பிக்கையோடு இருக்கணும், நம்பணும், கைபை நம்பணும். யூமினூன பில் ரைபி வயுகீமூன ஸலா வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். இந்த 3 சப்ஜெக்ட் இருந்தால் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் போடுவான் கல்பில். அப்போ உள்ளே போகும்போதே குல் 4 சூரா செலவாத்து லக்கதி ஜாக்கும் வல்லாஹுல்லதி ஓதி நல்லா கதவை திறந்தவனே முதல்ல ஃபுண்டு ஊதிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஜன்னத்தை கலாவா மஃபிரத்தை மக்காமா நூரே அஜ்சாம். அந்த புள்ள பேர் நூரியா இருந்தால் நூரி ஜன்னா அப்படின்ட்டு உள்ளே போயா அப்படின்னு. அதே மாதிரி என்ன பேரோ அந்த பேரை கடைசியில் சொல்லிக்கங்க, ஒரு துவா மாதிரி வேறு. உள்ளே போயிருச்சு. உள்ளே போய் அப்படியே பின்னால் 2 தூக்கிட்டு 2 ஆடுண்டேன். இது நம்மளுக்கு சில விஷயங்கள் ஹலால், மனைவிட்ட நம்ம கொஞ்சிறது. என்னங்க ஜெரத்தினா, ஆமையா எந்த வேலையில் இருந்தாலும் அடுப்படியில் தூக்கிட்டு ஆடிட்டு உன்னை மாதிரி ஒரு பெண் இனமே இங்கே இல்லை இந்தியாவில்னு சொல்லு. திரிச்சான். ஏப்பட்டாட்டி கொஞ்சம் சுமார் தான், அப்படி வெள்ளையும் இல்லை. அது வெள்ளையாக இருந்தாலும் சரி சொல்லையாக இருந்தாலும் சரி சப்ஜெக்ட் ஒன்று தான். வாண்டா வான்றது தான் எல்லா பெண்ணுமே. அதனால் ஒன்றுக்கு ஸ்டார், ஒன்றுக்கு ஹோல்ஸ், ஒன்றுக்கு பேனா மாதிரி, ஒன்றுக்கு அணில் மாதிரி நீட்டிகிட்டுலாம் இருக்காது. எல்லாம் ஒரு சப்ஜெக்ட் தான். ரவுண்டுன்னா ரவுண்டு தான், ரவுண்டு ஷேப். ஒரு 4 நாள் அதே மாதிரி செஞ்சான். 5ஆம் நாள் அடிச்சிச்சு. மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். ஏங்க உங்களை காலம் பூரா நான் வருத்தப்படுத்திட்டேன், கல்யாணம் முடிச்சிருந்து உங்களை நான் புரிஞ்சிக்கல, இப்போ தான் புரிஞ்சிருக்கேன். இனி உங்களுக்கு நான் மாறு செய்யவே மாட்டேங்க. எனக்கு மாறு செய்வதை விட அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் இருந்தால் போதும். அல்லாஹ் சொன்ன நிஅமத்,
அல்லாஹ் பெண்ணை ஆணுக்கு நியமத்தா, ஆணை பெண்ணுக்கு நியமத்தா ரஹ்மத்தா கொடுத்துருக்கான். அதை நீ பயன்படுத்திக்க அப்படின்ட்டு விட்டுட்டார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய கருணையில் அந்த குடும்பம் சொர்க்கத்தின் ஒரு பகுதி துண்டாக போய் கொண்டிருக்கு. இன்னைக்கு உள்ள ஆடம்பர வாழ்க்கையில் பெண்கள் எதிர்பார்ப்பது உலகத்தில் நவீனமாக வாழ வேண்டும். அந்த நவீனம் என்பது ஷரியத்துக்கு மாற்றமாக இருந்துவிடக்கூடாது. அதற்கு ஆண்கள் கிஞ்சிற்றும் அனுமதிக்கக்கூடாது. இப்படித்தான் நான் வாழ்வேன் என்றால் அவர்களை திருத்த வேண்டிய பொறுப்பு ஆண்களுக்கு உண்டு. ஆனால் அவர்களை ஒழிக்க வேண்டிய நிலை ஆண்களுக்கு கூடாது. ஏன்னா பெண் புத்தி பின் புத்தின்வாங்க. சில சமயம் உலக வாழ்க்கையில் பெண் புத்தி முன்புத்தியாகவும் இருக்கும். ஆகையினால சும்மா இந்த பழமொழிகளை வச்சுக்கிட்டு பெண்களை நோவினைப்படுத்துதல் என்பது இஸ்லாத்தில் கூடாது. அவர்களுக்கு என்னென்ன ஹெல்ப்புகள் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யுங்க. ஏன்னாண்டா இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க சம்பாரித்து நான் உங்களுக்கு அதிகமான உபரியான துணிமணி என்ன, அது என்ன, இது என்ன, நகை நட்டுகள், போல்ட்டு நட்டுகள், என்ன நாரி நட்டுகள், இப்படியெல்லாம் நம்ம கேட்குறோம். வாஸ்தவம் தான். அவள் நம்மிடத்தில் அனுபவிக்க வந்தவள். ஆனால் அவளின் மூலமாக நம்முடைய கர்ப்பை பாதுகாக்க அவளிடத்தில் நாம் சென்றவன். அவளும் இவனும் சேர்ந்து ஒன்றாக செயல்பட்டால் 50-50, அது ஃபதஹ், வெற்றி தான். எப்படி மதீனா, மக்காவை விட்டு மதீனா போய் மதீனாவிலிருந்து மக்காவில் வந்து வெற்றி பெற்றி இன்றைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாம் பரம்பி இருக்கின்றதோ, 5 பெண்களில் என் மூத்த மருமக மாதிரி இல்லை 4வது மருமக மாதிரி வராது என்று மாமியாவே சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிரும். நீங்கள் போனீங்கன்னா எந்திரிச்சு நிற்பாங்க, அவ்வளோ பெரிய வயசு உள்ள மாமியா. மற்றவங்கெல்லாம் கேட்பாங்க, எங்கள் மச்சான் ஒரு ஆலோசனை கேட்குறேன். அப்போது நம்முடைய நடத்தைகள் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மால், கியாஸ், சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதாவின் கொள்கைகளை பின்பற்றிவிட்டால் ஒரு பெண்ணின் நலனை எப்படி நாம் காக்க வேண்டும், அந்த நிலையில் நாம் காக்க ஆரம்பித்து விட்டால் எல்லா மூலங்களும் அங்கு நிறைவேற்றப்பட்டுரும். ஏண்டா நம்ம அந்த பெண்ணை ஒரு நியமத்தாக மட்டுமல்ல ருசியாகவும் எடுத்துக்கொண்டோம். உலகத்தில் பெண்ணின் ருசி அறியாதவர்கள் யாரும் இல்லை. அந்த பெண்ணின் ருசியில் மாணிக்கத்தை விட உயர்ந்த ஒரு உச்சகட்ட விலை மதிப்பு, விலை கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு ஆண்மையை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அந்த நேரத்தில் வரக்கூடிய பேரின்பம் அந்த இடத்திற்கு மட்டும்தான் சுகம் தரும் ஒரு அருள் பாக்கியம் உலகத்திலேயே அல்லாஹ் வச்சிருக்கான். அது சுகக்க சுகண்டிகளில் ஒன்றாக அமைகின்றது. அப்போ தன்னை வருத்தி தன்னுடைய வெட்கத்தை விட்டு மானத்தை விட்டு பிறந்த பிறப்பின் நிலைகளை மறந்து உன்னோடு அவர்கள் உறவு கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை தருகின்றார்கள் என்று சொன்னால் இது அல்லாஹ்வின் கட்டளை, ரசூலின் திட்டம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்போ அந்த குடும்பத்தை நாம் மனைவியிடத்தில் எப்படி செலுத்த வேண்டும்? தீனுடைய பற்றுடைய, அல்லாஹ்வுடைய பயமுடைய, அவர்கள் பிறக்கும் குழந்தைகள் மார்க்கத்தின் அனுஷ்டானங்களை கடைபிடிக்கக்கூடிய குழந்தைகளாக நாம் பழக்க வேண்டும். உள்ள நுழையும் போது ஓதிட்டு வாங்க 4 குல்சுரா. அது தெரியாதவர்கள் எத்தனையோ நிர்மூட நிலைகளில் இருந்து கொண்டு தெரிந்ததை போன்று நடிக்கக்கூடிய ஆண்கள் வருத்தப்படக்கூடாது. அதை நீங்கள் கற்பது கடமை. தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. ஒவ்வொரு இஸ்லாமிய ஆணும் பெண்ணும் கல்வியை கற்பது அவசியம். அப்போது வெளியில் போகும்போது துஆ, உள்ளே நுழையும் போது துஆ. இந்த சூறாவை ஓதிவிட்டு நாம் செல்வோமேயானால் அல் ஐனு ஹக்குன் என்ற இந்த கண் பார்வைகள், விசாலமான பொறாமைகள், நம்மளோடு இருந்து நாம் மனைவி மக்களை சந்தோஷப்படுத்தி வைப்பதற்காக உலக வசதிகளை செய்து கொடுப்பதில் உண்டான கண் திஷ்டிகள் எல்லாம் அந்த சூறாவோடு முசீபத்து எல்லாம் கிளம்பி வெளியே தள்ளி அடித்து தள்ளிடும் அந்த சூறா. பிறகு மனைவியோடு ஐக்கியமாக இருங்கள். அவர்களை கடமைகளிலே தவற விடாமல் பாதுகாருங்கள். போனவன பசிக்குது சோத்தை போட வேண்டாதீங்க.
என்னப்பா தொழுதுட்டீங்களா? இல்லைங்க. சரி, ரொம்ப நல்லது, வேலை செஞ்சுருப்பேன், சீக்கிரம் போட்டக்குன்னு ஓய்வு செஞ்சுட்டு தொழுதுட்டு வாப்பா. நீங்கள் சொல்லி பாருங்கள், ஒரு லண்டியான பெண்ணு கூட உங்களுக்கு லட்டு கொடுத்து இனிப்பாக்கி அவள் அல்லாஹ்வுடைய கடமை செய்ய ஆரம்பிச்சிருவான். பெண்கள் ஏன் மூர்க்கத்தனமாக வர்றாங்க? கொண்டி மாடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் அந்த பாய்ச்சலுக்கு வச்சுருப்பாங்க. பாய்ச்சல்னாக்கா இந்த மாட்டு விளையாட்டு, அதுக்கிட்ட எவனும் நெருங்க முடியாது. ஆனால் அதை பக்குவமாக அதை பழக்கி கிட்ட வச்சுட்டா அந்த மாடை நெத்தியில் அடித்தா கூட இவனை முட்டாது, வந்து அப்படி செல்லாமல் அப்படி ஒரு மோதிட்டு பேசாமல் இருந்தது. அதே போன்று தான் லண்டு என்று சொன்னால் அவர்களிடத்தில் நாம் லட்டு பெற முடியும். லண்டு என்பது துன்பம், லட்டு என்பது இன்பம். அப்போ தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய அபத்தை உங்களுக்கு காட்டித் தருகின்ற அந்த பெண் நியமத்தா இல்லையா? நாம் கோபக்கனலை செலுத்தும் போதெல்லாம் அந்த கோபத்தின் பொறிகள் பட்டு 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 கரிந்து அவர்களுக்கு அதிகமான உபரியான கோபங்கள் ஏற்பட்டு நமது வாழ்வை தீக்கிரையாக பார்ப்பான் ஷைத்தான். ஆகையால் நாம் ஹக்கான முறையில் நடந்து கொள்வோமேயானால் நம்முடைய வாழ்வின் சுபிச்சம் மிக பெரும் பிரம்மாண்டமான பசுமை நிறைந்த, இனிப்புகள் நிறைந்த, அருள் நிறைந்த, பேரொளி நிறைந்த தோட்டங்களாக நமது குடும்பம் மாறும். அதனால தான் சுருக்கமாக எண்ணியுர்த்தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் ஒரு துவா சொன்னாங்க. 14 உலகத்தை உள்ளடக்கி, அந்த நகை டப்பா பெட்டிக்குள்ளே வை, பணத்தை பீரல்ல வை, இந்த மாதிரி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா, ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா வகினா அதாபன்னார். சில பேர் வக்கினா அதாபல் கப்ரி, வக்கினா அதாபல் ஹஸ்ரி, வக்கினா அதாபல் ஐஷி, வக்கினா அதாபல் அஹ்லி, அப்படி சேர்த்துக்கலாம் அந்த வாக்கல்ல. அப்போது இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா அப்படின்னு சொல்லும்போது குடும்பத்தை எனக்கு ஹசனாக அஹ்சனாக ஆக்கித்தா. ஏண்டா அல்லாஹ் அஹ்சனுல் ஹாலிக்கினாக இருக்கான். கேட்டதை கொடுப்பான். தலை நிமிர்ந்து தற்பெருமை கொண்டவனை அழிப்பான். அப்போ குடும்பத்தின் மூல ஃபண்டமெண்டலின் நிலை விட்டு கொடுத்தால் கெடுவதில்லை, கெட்டுவிட்டால் விட்டு கொடுப்பதில்லை. நாம் அவர்களுக்கு விட்டு கொடுக்கும் மனோ பக்குவத்தை ஏற்படுத்த வேண்டும். குடும்பத்தை எப்பொழுதும் இனிப்பாக கனிவாக நாம் கொண்டு செலுத்த வேண்டும். அந்த குடும்பத்தின் கடமைகளை நாம் விவரிக்க வேண்டும். தொழுகை, திக்ர், ஃபிக்ர், ஸலவாத், காலை மாலை. வேலையாக இருக்குங்க, நான் என்னங்க செய்யுங்க? ரொம்ப நல்லது தான், வேலை உனக்கு இருக்குதா இல்லைன்னு இல்லை, என்னை விட நீ பலு ஜாஸ்தி தான், நானாவது சம்பாரிச்சிட்டு வந்துடுறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் தர்றேன், உனக்கு தர்றேன், வாங்கி போடுறேன். இருந்தாலும் நீ திக்ரு செய்தால் இன்னும் எல்லாம் அதிகப்படுத்தும். வைன் ஷக்கர்த்தும் ல அஸீதன்னக்கும் வைன் கஃபர்த்தும் இன்ன அதாபி ல ஷதீதுன்னு அப்படி தட்டி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அந்த பெண்கள் அமல் செய்ய ஆரம்பிச்சிட்டா நமக்கு எளிதாக சம்பாதிக்கக்கூடிய துறையை அல்லாஹ் சிரமமின்றி ஆக்கி சுவர்க்கத்துடைய அனுஷ்டானங்களில் 65-70% இங்கேயே நம்மளை அனுபவிக்க வைப்பான்லாம். சில பேர் சொல்லுவாங்க, அவளை பார்த்தியா என்ன ஜாலியாக வாழ்கிறா, எப்படி உடுத்துறா, அந்த பிள்ளையெல்லாம் எப்படி இருக்குது, அது மாதிரி வாழணுண்டு. அந்த மாதிரி முன்மாதிரியான வாழ்வைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த வாழ்வின் தரங்கள் நாம் நடத்தையை கொண்டுதான், நாம் அல்லாஹ் ரசூலிடத்தில் அணுகுவதை கொண்டுதான் அமையுமே தவிர பணத்தால், காசால், பெருமையால் அமையவே அமையாது. ஏழையாக இருப்பாங்க, அந்த அம்மா டெய்லராக இருக்கும், புருஷன் வண்டி தள்ளுவார், இல்லை வாழைப்பழம் விற்பார். அந்த வீட்டில் சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் அமல் செய்வாங்க. அந்த வறுமை நீங்கி அவர்களுக்கு அடுத்த தலைமுறை, தான் பிள்ளைக்கு அடுத்தது, தான் பிள்ளை பெக்கும்போது பேரம்பேத்தியுடைய காலத்தில், அந்த பிள்ளையுடைய காலத்தில் வளங்கள் வந்துடும். வீடு இருக்காது, ஆனால் பங்களாவில் குடியிருப்பாங்க. தொழில் இருக்காது, அந்த பிள்ளைக்கு உத்தியோகத்துக்கு போய் நிறைந்த பணத்தை சம்பாதிக்கும்.
இதெல்லாம் எவ்வளோ இன்றைக்கி பார்க்குறோம். பணக்காரர்களெல்லாம் இன்றைக்கி சிறு எதிர்பார்க்கும் ஆளாக மாறிட்டாங்க. எதிர்பார்த்த ஆள்களெல்லாம் பணக்காரர்களாக மாறிட்டாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மாலிக்கில் முல்க் தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிக்கல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். தூலிஜுல் லைல ஃபின் நஹார் வ தூலிஜுன் நஹார ஃபில் லைல் வ துஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையித்தி வ துஹ்ரிஜுல் மையித்த மினல் ஹய்யி தர்ஸுகு மன் தஷா பிகைரி ஹிசாப். காலையில் மத்தியானம் சாயங்காலம் 3 தடவை ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வறுமை, கையேந்துதல், உங்களுடைய கவலை, மிடுமை, தரித்திரியம் எல்லாம் நீங்கி வளம் கொலிக்கும் இந்த ஆயத்தை. அதுக்காக சில பேர் சொல்லுவாங்க பணம் கொட்டுண்டு. நிர்ணயிக்கப்பட்டது கிடைக்கும், ஆனால் தங்க தடையின்றி கிடைக்கும். பணத்துக்காக எதையும் நாம் செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மார்க்கத்தில் அனுமதி இருக்குது என்ற நிலையில்தான் நாம் அவைகளை செயல்படுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பு, திறன்களை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் இஸ்லாத்தை பல்வேறான அமைப்புகளை கொடுத்து மனைவி ஒரு நியமத்தாக நமக்கு அல்லாஹ் தந்திருக்கான். இந்த நியமத்தை நாம் எப்படி அடைப்பது? சில பேர் மறு வீட்டு வரைக்கும் தான் அந்த அன்பு, சில பேர் ஒரு 10 நாள், சில பேர் 40 நாள், சில பேர் 6 மாதம், சில பேர் ஒரு புல்லை பெக்கிற வரைக்கும். போடி பெருசு, நீ இல்லைண்டா வாழ முடியாதா? அப்படிலாம் இல்லை. ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை என்ற ஆயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஹலக்க ஸௌஜைனி ஸக்கர வல் உன்ஸா. எல்லாம் வாயை மூடிடுங்க. 2 இனமும் எல்லாம் 2யுமே 50-50 வச்சுருக்கான். ஆண் இல்லைன்னா பெண்ணு கிடையாதுங்க, பெண் இல்லைன்னா ஆண் கிடையாது. இது இல்லாத 3வது ஒரு பால் இனம்னு இருக்குது. அதை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். வேஸ்டேஜ். எல்லாம் படைச்சிருக்கான் அவனை அறிய. ஆனால் அது சமூகத்திற்கு எத்த பிரயோஜனம் இருக்காது. அது ஒரு விளையாட்டு பொம்மை போன்று. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைண்டுவாங்க. இப்போ விற்கிறதா என்னன்னு தெரியல. அந்த காலத்தில் ஒரு 10 ரூபா கொடுத்தா ஒரு உருண்டைய பொம்மை தருவான். அதை அப்படி சுற்றும், படுக்க வச்சா எந்திரிச்சுக்கிட்டான், ஆடும் டபக்குண்டு. அதுக்கு பேர் தலையாட்டி பொம்மை. அது மாதிரி தான் சில பேர் சொல்லுவாங்க, டேய் பொண்டாட்டி வர்றாடா, தலையாட்டி பொம்மை மாதிரி இருந்துடாதேண்டு. சரி, அப்படி சொல்லக்கூடியவங்க உங்கள் புருஷன்ட்ட நீங்கள் எப்படி இருந்திருப்பேன்னு என்னைக்காவது சிந்திச்சிங்களா? உங்கள் புருஷனை நீங்கள் ஆட்டினதுனால தான் இவனுக்கு சொல்லி தர்றீங்க. அசம்பாவிதமான வார்த்தைகளை பிள்ளைகளிடத்தில் கொட்டி நச்சு கருத்துக்களை திணித்து குடும்பங்களை நீங்கள் நாசமாக்க வேண்டாம். எந்த குடும்பத்திலையுமே சில பிரச்சனை வரும், அது சால்வ் பண்ணி விடுங்க. படிச்சுட்டா பத்தாது. ஒரு அம்மா சொல்லிச்சு, என் பிள்ளை 80,000 ரூபா சம்பாதிக்குது, சந்தோஷங்க. எங்கள் வீட்டு மருமகளுக்கெல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அம்புட்டும் தரட்டுங்க, சந்தோஷங்க. வரட்டும் பார்த்துக்கலாம். மாப்பிள்ளைய வந்தாங்க, நாங்கள் வரட்டும்ண்டாங்க, வந்தானுங்க, எல்லாம் பார்த்தானுங்க. பார்த்துட்டு அந்த அம்மா ஒரே போட்டுருச்சு. எந்த செலவு நாங்கள் செய்ய மாட்டோம், எங்களில் பழக்கம் இல்லை, எல்லாம் நீங்கள் தான் செய்யணும். என்னடா எல்லாம் நாங்கள் தான் செய்யணுமா? அப்போ இந்த பெண்ணுக்கு ஒரு புருஷனையும் நாங்களே கூட அனுப்பி விட்டுறவான்னு கேட்டிருக்காங்க. விக்கிச்சு போய், அதாவது வலிமா விருந்து மாப்பிள்ளையில் போடுறது, அந்த மாப்பிள்ளை விருந்து கூட பொண்ணு வீட்டில் தான் போடணுமா? அவங்கள பழக்கம் இல்லையா? என்னடா நிர்மூட பழக, மற்றதெல்லாம் பழக்கம் இல்லைன்னா 80,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நாயின் குணம் கொண்ட அந்த மனிதன் வாயை மூடி உட்கார்ந்துருக்கான். அப்போ பெண்ணின் வாழ்வு, தரத்தின் நிலை சாலியாக கிடைக்க வேண்டுமானால் இப்படி ஒரு நிலை வந்துடுது. லண்டியாக கிடைக்கணுண்டா அந்த புள்ள சிரிச்சிச்சு பாருங்கள், போட்டாவில் தலையில் துணி இல்லை நின்றா நடிகை துவத்துருவான்டா. நடிகைகிட்ட என்னடா இருக்குது? 40 பேர் போவான். பொண்டாட்டிகிட்ட போக முடியுமா? தொட முடியுமா? பொண்டாட்டியை பார்த்து ஐ லவ் யூ சொல்ல முடியுமா கல்யாணத்துக்கு பிறகு? முடியாது. ஆனால் நடிகைகிட்ட ஒரு அமௌண்ட்டு கொடுத்து இந்த இடத்துல சினிமா நடக்குது வாண்டா வந்துடுவாங்க. தரம் கட்ட வாழ்விற்காக திருமணத்திற்கு முதவோ திருமணத்திலேயோ அல்லது இருவேறும் வீட்டில் இருக்கும்போதோ போட்டோ பிடித்து நண்பர்களிடத்தில் காண்பிப்பதை கூட இஸ்லாம் விரும்பவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னத்
அகீதா கொள்கையில் நிறைய பேர் பொண்டாட்டியை போட்டோவில் வச்சுருப்பாங்க இந்த செல்ஃபோனில், நல்லா ஜோவடிச்சு. அதை ஏதாச்சும் நம்ம கொண்டாட அவன் பொண்டாட்டியை பார்க்கலான்னு பார்த்துட்டான், வேணுன்னு நினைப்பான். அவன் பொண்டாட்டி லண்டியாக இருப்பான். இவ்வளோ அழகாக இருக்காடா, இது எனக்கு கிடைக்காம போச்சேன்டுவான் அவன் முன்னாலேயே. இந்த துப்பு கட்டவனு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இது மாதிரி ஈனச் செயல்களை செய்யாதீங்க. தாய்மார்களாகிய வாலிப சகோதரிகளாகிய திருமணம் முடித்த பெண்கள் நீங்கள் அனுமதிக்காதீங்க. அப்படி என்ன போட்டாவில் அவன் உன்னை தான் நேரில் பார்த்துக்கிட்டானே, கவதாராத்திரியை மச்சக்குண்டு நீனும் பார்த்துட்டியே, நேற்று ராத்திரியும் கொம்மா இன்னைக்கு ராத்திரியும் கொக்கா அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு. அந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டீங்க. கல்யாண ராத்திரியிலேருந்து மறுவூட்டு 7ஆம் நாள் அழைப்பு வரைக்கும் பார்த்து நீங்கள் இதுதானா உலகம்னு கண்டுபிடிச்சிக்கிட்டீங்க. விட அதுக்கு எப்படியும் அவன்கிட்ட ஃபோட்டோவில் நீங்கள் போட்டு விட்றீங்க. தயவு செய்து இல்லை, இந்த ஃபோட்டோவை கணவன் மனைவியுடைய ஃபோட்டோவை ஒன்று சேர்ந்து செல்ஃபோனில் வைத்து அடுத்தவர்களுக்கு காண்பிப்பதை தடுத்து எடுத்து விடுங்கள். இல்லையேல் சுக்மா தடி. உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சியாக இருந்தால் இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு பவர் கிடைக்கும். நாடி நரம்ப உருக வச்சிருவான்லாம். பி கேர்ஃபுல். அல்லாஹ்வை அஞ்சுங்க, வாழ்வை சுபிச்சமாக வைங்க. நிறைய பேத்துடைய வாழ்வுகள் இன்றைக்கி சுபிச்சமில்லை, இன்பமில்லை, துன்பமில்லை, கவலையும் கண்ணீரும் கம்பளையுமாக ஓடிக்கொண்டிருக்கு. பெண் சாலிகா இருந்தால் ஆண் லண்டனாக வந்துடுறான், ஆண் சாலிகா இருந்தால் பெண் லண்டியாக வந்துடுறான். இந்த லண்டனும் லண்டியும் சேர்ந்தால் குடும்பம் என்ன ஆகும்? என் புருஷன் சரிவில்லை போகிறேன் சார், 7 நாள் தான் அது கல்யாணம் முடித்து என்னை வச்சு ராத்திரி பூரா நோன்னா இப்போ என்னை பிடிக்கலன்னு சொல்கிறான் சார். எங்கே? போலீஸ் ஸ்டேஷன். அப்படி இல்லைண்டா பொய் கேஸ், அப்படி இல்லைண்டா என்னை கொல்ல வந்தாங்க. இந்த அடவாடித்தனமான நிலைகளை மாற்றி வேறு ஒரு கணவனிடத்திலோ வேறு ஒரு மனைவியிடத்தில் நாம் செல்வது என்பது சிறு சாக்கடையிலிருந்து பெரும் சாக்கடைக்குள் நாம் நுழைவது, புகையான் போன்ற கிருமிகள் நம்மை அழிப்பதற்கு சமம் என்பதை நீங்கள் உணர்ந்துக்கங்க. சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் குர்ஆனுடைய வாழ்வு. அந்நிசா பெண்கள் என்றே ஒரு சூரா இருக்கு, 100க்கும் மேற்பட்ட ஆயத்துக்கள். அந்த ஆயத்தை எடுத்து நீங்கள் சிந்திங்க, படிங்க. பெண்கள் பாய்மார்களும் படிங்க. அதில் ஒரு ஆயத்து சாம்பிளுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. ஆண்கள் அர் ரிஜால், ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கும் பொறுப்புடையவர்கள். அப்போ பெண்ணுக்கு வேண்டிய அத்தனை நீ தான் கொடுக்கணும். ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கும் பொறுப்புடையவர். திருமணத்தில் கையெழுத்து போட்டு ஏற்றுக்கிட்டாண்டா கபூரில் கொண்டு வச்சு அந்த கபூரில் மண்ணை மூடுற வரைக்கும் மனைவிக்கு செய்ய வேண்டிய உதவிகள் கணவன் தான் செய்ய வேண்டும். ரூஹு பிடுங்குற வரைக்கும். மௌத்தா போன பிறகு இவன் என்னத்தை கொடுக்க போகிறான்? ரூஹை எடுக்கிற வரைக்கும் மனைவி என்னதான் லண்டியாக இருந்தாலும் புருஷன் மௌத்தாயிட்டா தலைமாட்டில் உட்காந்துட்டு அழுகுவான், ஓதுவா, துவா செய்வான். அதே போன்று மனைவி மௌத்தாகிவிட்டால் கணவன் 4 பேரோடு வெளியே உட்காந்து கவலையை மட்டும் தெரியப்படுத்துவானே தவிர அழுக மாட்டான். ரொம்ப தக்குவா இருந்தால் கொஞ்சம் அழுவான், அது வேறு விஷயம். அதிகமாக வாழ்வின் உணர்வை, உணர்ச்சியை, அன்பை பரிமாறக்கூடியவர்கள் ஆண்களை விட பெண்கள் தான். அந்த பெண்களை எப்படி நாம் கொண்டு செலுத்த வேண்டும் என்பதை ஆண்கள் விளங்கிய பிறகு தான் திருமணத்துக்கே அனுமதிக்கணும். இப்போலாம் ஒன்றும் இல்லை, இவனுக்கு பச்சைக்கன்று இருந்துச்சுன்னு வைங்க. அது எப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். வண்டியில் பழச்சரில் போயிட்டே இருக்கோம், டோல்கேட் வருது, பணம் கட்ட. திடீர்னு வந்து ஒன்று மூடிக்கணும், இந்த வெள்ளையா. அப்புறம் பணம் கட்டின பிறகு பச்சைக்கண்ணு எந்திரிக்கும். அந்த மாதிரி திடீர்னு பச்சைக்கண்ணு எந்திரிச்சிச்சுன்னா அப்போ மனைவியை தேடுறது. அந்த தோல் கொடுத்தவனை அப்படி தூக்கிக்கிறது பாருங்க ஓரமாக. அப்படி இருந்துருச்சுன்னு சொன்னால் மனைவியை விட்டுரு. அப்படி இருக்காதீங்க. வாழ்வின் தரங்களை வீணடிப்பது மிருக குணம். மிருகம் கூட ஒரு குரங்கு பாருங்கள் அன்னைக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு நாய் வருது, அதனுடைய அபத்தை பின்னால் கையை வச்சு மூடிக்கிறது. அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. அப்போ நாம் நினச்சோம், இது தச்சுரூபமாக பார்த்த ஒரு காட்சி.
அப்போ ஒரு குரங்கு அடுத்த இனம் வருதுன்னு மூடிக்கிறது. ஆனால் நம்ம அடுத்தவ பல்ல காமிச்சா எப்படா அவ தூக்குவான்னு தான் நாம் பார்க்குறோம். அல்லாஹ் இதை பற்றி குர்ஆனில் சொன்னால், வகல்லு அபுசாரக்கும் வௌஃபது ஃபுரூஜக்கும், கண்ணை இறுக மூடிக்கொள்ளுங்க, அபத்தை பேணிக்கங்கண்டு. எனக்கு அந்த ஆயத்து ஞாபகம் ரொம்ப ஒரு வகையில் சந்தோஷம், ஒரு வகையில் வேதனை. இந்த குரங்குக்கு இந்த நாய் போகும்போது சும்மா போகக்கூடிய நாயை பார்த்து அதை முடிக்கிருச்சு. ஆனால் இன்றைக்கி ஒரு ஆணோ பெண்ணோ அப்படி இல்லையே. அல்லாஹ் சொன்ன அந்த விகிதாச்சாரத்தை நம்ம கடைப்பிடிக்க முடியலையே. காரணம் என்னண்டா, பெண்ணு போனால் பார்க்குறோம், ஆண் போனால் பெண்ணு பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க. கொஞ்சம் பிடிச்சிருந்தா ரொம்ப பல்ல வெள்ளையாக காமிப்பாங்க. இல்லை முகத்தை நம்ம டியூட்டி பர் ஷாப்புன்னு சொல்லி அம்படச்சீட்டை போய் ஜோ அடிச்சுட்டு வந்து என்ன தான் அழகு நீ படுத்தினாலும் இயற்கையில் தந்த அல்லாவுடைய அழகுக்கு எதுவும் ஈடாகாது. மூக்கை மட்டும் ஒரு கோணலாம் வச்சுட்டான்னு வைங்க, இல்லை ஹார்ட்டில் காதலுக்கு ஹார்ட் போடுற மாதிரி மூக்கை வச்சுருந்தாண்டா எவனாவது மதிப்பானா? ஜப்பான்காரின்றான். மூக்கை அவங்களுக்கு அப்படித்தான் இருக்கும், ஹார்ட் மாதிரி அமிங்கி. அப்படின்னு சொன்னால் மனிதனுடைய இனத்தில் நாம் என்ன இதை நினைத்தாலும் நன்றி என்பதும் ஷுக்ரு என்பதும் ஹம்து என்பதும் அல்லாஹ் வலில்லாஹி வ ரசூலிஹிக்காக இருக்க வேண்டும். அந்த வாழ்வை குர்ஆனின் மூலமாக நாம் கற்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஆத்தைனாகுமுல் கிதாப். அல்லாஹ் கிதாபில் நிறைந்த சப்ஜெக்டுகளை உங்களுக்கு கொடுத்துருக்கான். யாரிஃபூனஹு, நீங்கள் விளங்குறீங்க. கமா யாரிஃபூன் அபுனா ஆகும், நமக்கு முன்னாலும் சரி பின்னாலும் சரி விளங்கக்கூடியவர்கள் விளங்கியதை போன்று நீங்கள் விளங்கியிருக்கீங்க. வைன்ன ஃபரீக்கு மின்ஹும் லயக்துமூனல் ஹக்க வஹும் யஅலமூன், விளங்கி கொண்டு எது சத்தியம் அசத்தியம் என்பதை விளங்காதவர்களாக நடித்து மூடி விளங்கி நாம் ஒதுங்கி உலகத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கோம். உலக ஆடம்பரம், உலக அடிச்சாட்டியம், உலக நிர்பந்தம் நமக்கு ஏது வெற்றியும் தந்துவிட முடியாது, ஏது தோல்வியும் தந்துவிட முடியாது. அல்லாஹுடைய நிர்ணயம், ரசூலுடைய வழிகாட்டுதல், அதை பற்றி உண்மை விளங்கி அமல் செய்தல் நமக்கு வெற்றியை கொடுக்கும். குடும்பம் இறையின் அருளே, அந்த அருளை பெறுவதற்குண்டான வாழ்வை பல்வேறான அமல்கள் மூலமாக, குறிப்பாக குடும்பத்தின் மூலமாக நாம் பெற்று அல்லாஹுடைய அருளை நிறைவு செய்து நன்றியுடன் ஷுக்ருடன் ஹம்துடன் வாழ அழைக்கிறது இஸ்லாம். படியுங்கள் குர்ஆன், விவாதமின்றி வாழுங்கள், குடும்பத்தை கண்ணியப்படுத்துங்கள், மனைவியோடு பின்னி பிணைந்து உகந்து மக்களுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுத்து சொர்க்க குடும்பங்களாக ஆக்குங்கள். அல்லாஹ் நமக்கு வாழ்வை இந்த ரபியுல் அவ்வலுடைய உஸ்வத்துல் ஹசனாவுடைய வாழ்வாக நமக்கு மாற்றி மாநபியின் வெற்றி, மாநபியின் அருள், மாநபியின் துஆ நம்மின் மீது சொரிய அல்லாஹ் அருள்பாலிக்கட்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.